எப்படி இத்தனை வருஷமா காப்பாற்றணும் நாம இதெல்லாம் நாளைக்கெல்லாம் குத்திடுவாங்க ஜக்கு ஜக்குன்னு. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எப்படிங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7 o'clock ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணமார் கோயில் நோம்பின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நோம்பி. அதனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு அம்மனோட தேர் இழுத்துட்டு வருவாங்க. குட்டி தேர் தான். அந்த குட்டி தேர் பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகில் குத்தி இழுத்துட்டு வருவாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு தான் இப்போ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த தேர் ரெடி பண்ணாங்களே அங்கே கோயிலேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். போயிட்டு அங்கே என்ன நடக்குது என்னன்ட்டு எப்படி குத்துறாங்கங்கிறதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கும் இந்த சாமி கோயிலில் நடக்கிற ஒரு குட்டி குட்டி விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ அரிசி புதுசாக பட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு எபிசோட போடுறேன். இது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நைட் வைப்பாக இருக்கும், அதுக்கு டே வைப்பாக இருக்கும். சரி ஓகே கைஸ், வாங்க போய் பார்ப்போம். கைஸ் தேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் இருந்து அங்கே வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி கலர் பேப்பர் அதெல்லாம் ஒட்டி நீட்டாக பண்ணிட்டு அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. விநாயகர் கோயிலுக்கு கைஸ் இங்கே இருக்க 2 கோயிலும் மாரியம்மன் கோயிலுக்கும் விநாயகர் கோயிலுக்கும் பூஜை போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் அந்த தேருக்கு பூஜை போட்டு அதுக்கப்புறம் அந்த அளவு குத்துவாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே கிராக்கர்ஸ் தான். இது ஃபுல் கிராக்ஸிங் போட போகிறோம். நம்ம பசங்க தான் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாரியம்மன் சாமி தான் எல்லோரும் கும்பிட்டுருக்காங்க. இந்த மாரியம்மன் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து போய் தான் தேருக்கெல்லாம் பூஜை போடுவாங்க. பஸ்ஸில் இப்போ எத்தனை பேர் இருக்கிறான்னு மட்டும் பாருங்க. பின்னாடிக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. லைட்டிங் போடணும் மாதிரி இருக்குது. பஸ்ஸு பெருசாகுது. முன்னாடி லேடிஸ் நான் வந்து எல்லாத்தையும் மறைச்சிடுறேன். பஸ்ஸில் இடம் இல்லை. சித்தங்கோரத்தில் எல்லாம் ஆகிவிடும். ஏங்கடா இப்போ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே பசங்க பார்த்தீங்கன்னா டே படிக்காமல் விட்டானுங்க. அங்கே வீடியோ எடுத்துகிட்டு கையை அங்கே வச்சிருவோன்னு பலர் விட்டுருக்காங்க. தொட்டுட்டாடா தொட்டு நான் இப்போ தொட்டேன். நான் தொடல உனக்கு கைஸ் நம்ம கூட சுற்றிட்டு இருந்த பையன் பார்த்தீங்கன்னா பூசாரி ஆகிட்டான். பார்க்குறா இப்போ பாப்பா பாருங்க. பார்க்க மாட்டேங்கிறானே. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். செம்ம கூட்டமாக இருக்கு. பக்கத்தில் ஒரு பெட்டு போகல. இந்த தேர் தான் குத்தி தேர். இந்த தேர் தான் எடுத்துகிட்டு போவோம். இதுவாக தோலில் குத்தி அங்கே ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு தான் தோலில் குத்தி எடுத்துகிட்டு போவோம். இருக்க பார்த்தீங்கன்னா ஊருக்குன்னு தலைவர் கவுண்டர்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோயில் விநாயகர் கோயில் இருக்க ஊரில் இருக்க எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் மாலையெல்லாம் போட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த தேரை அளவு குத்துவாங்க. பட்டாசுகிரி கையை மட்டும் ஆட்டுனே போகுது. வெள்ளிகிரி வீடியோ பார்த்துருந்து இவரு தானே காமெடி பீஸ் இல்லையே. ஏன்னா வெள்ளிகிரி மலையில் நம்ம பண்ணதே ஒரு வச்சு தான். அப்புறம் நீ இல்லைன்னா கோயிலுக்கு போற இன்ட்ரெஸ்ட் போன மாதிரியே இருந்திருக்காது. எங்கடா பஸ் கண்டக்டர்
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் மாலைலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து முதுகில் குத்துறதான். நெக்ஸ்ட் அந்த இதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் கால் விழுகிறாருல, அவர் தான் இப்போ குத்த போகிறாரு. எல்லாருக்கும் காலையும் அதுக்கப்புறமா தான் கொடுப்பாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தேருக்கு பூஜை போட்டாச்சு. பூஜை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே அவருக்கு அளவு குத்துறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவு குத்துறது தான் நடக்க போகுது. இனி அப்படியே எல்லோரும் அலை கொட்டி அவருக்கு சாமி வர வைப்பாங்க. சாமி வந்ததும் பார்த்திங்கன்னா அலை குத்திடுவாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அழகு குத்துறாங்க. முதுகில் பார்த்தீங்கன்னா அந்த அழகு குத்துறாங்க. குத்துறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த துண்டு போட்டு மறைச்சிட்டு தான் குத்துறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில, பட் அப்படி தான் குத்துறாங்க. வளைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு பெரியவர் தான் போய் குத்துறாரு. ஏன்னா இது சும்மாலாம் யாரும் குத்திட முடியாது. கொஞ்ச நாச்சும் அது குத்துற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதனால தான் குத்த முடியும். இப்போ அளவு குத்திட்டாங்க. குத்திட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவர் எழுந்து நின்ட்டார். ஓகே தான். அது பார்த்திங்கன்னா என்னென்னா குத்துனது பார்த்திங்கன்னா துண்டு போட்டு கட்டியிருக்காங்க. அது ஏன் கட்டியிருக்காங்க என்னென்னு தெரில. பிளட்டுக்கு இது வந்திருக்கும் என்னென்னு தெரிலங்க. அது குத்தி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா தேரிலுக்கு தயாராகிட்டார் அவர். தேர் பார்த்திங்கன்னா அப்படியே இழுக்க ஸ்டார்ட் ஆகி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த தேர் பார்த்திங்கன்னா அம்மன் சாமியோட தேர், செல்லாண்டி அம்மன் அப்படிங்கிற அம்மனோட தேர். இந்த தேர் பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேருந்து அந்த கோயிலுக்கு இழுத்துட்டு போகிறாங்க, அழகு குத்தி இழுத்துட்டு போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒன்லி அம்மனோட தேர் தாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாம் முடிஞ்சு, இங்கே தான் முடிச்சுட்டு இப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் தெரிஞ்சு இப்போ ஒரு கூட்டம் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா இப்போ கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சவுண்டில் விளாகவே பண்ண முடியாது, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன் ஃபுல்லாக. சரி ஓகே, போயிட்டு நான் அதில் பயங்கரமாக நடந்துச்சுன்னா பண்ணுறோம். அப்புறம் போயிட்டு இப்போ டான்ஸ் போடலான்ட்டு ஒரு இதில் இருக்கோம், டான்ஸ் போட்டு அதை காட்டுறேன். சரி ஓகே, வாங்க போவோம். அவர் தான் முன்னாடி வந்துருக்கிறதா எது படிச்சது இங்க இருக்கிற
ஏதாச்சும் ஒன்று வைங்கோ. நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேன். புடிச்சுக்கலாடு ஐஸ் இதுதான் நம்ம ஊரோட வியூ. ஃபுல்லாக லைட் செட்டிங் தான். ஃபுல்லாக லைட் செட்டிங் போட்டு மிரட்டி விட்டாங்க. ஃபுல்லாக லைட்டிங். அந்த ரோடு ஃபுல்லாக லைட்டு. கோவில் பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இருக்குது கோவில். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. கோயில்கிட்ட வந்துட்டாங்க. தேர் பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கு. கோயிலை சுற்றி வந்து அந்த இடத்துல முன்னாடி நிறுத்திடுவாங்க. போயிட்டான். கரெக்டாக மணிக்கு போய் கரும்பர் போய் படுத்துட்டு அழுகுது. அழுகும்போது நல்லதாங்க வந்தால் எப்படி இத்தனை வருஷமாக காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றிட்டு வச்சுருக்கோம், எப்படி அதை விட்டு போகணும்னு சொல்கிறது அந்த மூடி நாய் போயிடுச்சு. அதை அழுக்கிட்டு போகணும். என்ன பண்ணிட்டு மண் அடிச்சிட்டு எந்த கனிமரம் இருந்தாலும் விலை புள்ளி 7 வந்து 6 பேர் தான் ஒரு கூட வந்து விலை இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி வந்து லைன் தான் படுது. இங்கே தானே போடுவாங்க, இப்படி தானே போடுவாங்க. அவ்வளோதான் சின்ன பார்த்து. இது எதுக்காக? கரணுக்கள் நம்ம கடை வாங்கிட்டு வந்து அந்த மேலே பிடிச்சி தான் பிடிப்பேன். அவ்வளோ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. படைகள் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. சரி, அவ்வளோதாங்க.
வெள்ளாண்டி அம்மனோட தேர் அம்மன் அந்த ஊர்லேருந்து இங்கே வருது. ஒன்றும் பெரிய பையன் பெருசாகிறான். கடைசி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாளைக்கெல்லாம் குத்திடுவாங்க ஜக்கு ஜக்குன்னு. எப்படா அது வலிக்காதாடா சுரே உயர்ந்ததுக்கு அது இல்லையே கட் பண்ணால் கூட சரி குத்துறாங்கடா வயிற்றுலடா அதுவும். என்ன குழி தோண்டிடுச்சு தோண்டுது மூக்கு வச்சு மூக்குதான். அட நம்ம சைடு கார்டு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு பார்த்துக்கோங்க வச்சுக்கோ. அவ்வளோ ஹார்டாகுது. அதையவே நோண்டி எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி இது கடைசி பார்த்தீங்கன்னா 7 பண்ணி கட்டியிருக்காங்க. 7ஐயும் நாளைக்கு குத்திடுவாங்க. அவன் தாங்க ரவுஸு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கான். சின்ன பையன் ரவுஸ் பண்ணிட்டுருக்கான். சேத்த கிளப்பி கிடக்குதுடா. பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு எல்லாமே கொண்டுருவாங்க சேர்த்துக்கு. ஆனால் கொண்டு வந்த அன்றைக்கே வச்சிருந்து குத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டி வச்சு போட்டு திரும்ப கட்டி வச்சு கொள்றாங்கன்னு பாவம். அதுக்காவது பட்டி கட்டிட்டு போட்டு அடைக்க வேண்டியது. கடையில் பேத்துட்டு போயிரு. அவரு வார அதை அங்கே பாதி படலவே காணும். அதையும் செஞ்சு அதான் முடிச்சுக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படி கொஞ்சம் வந்து எடிட்டிங் முடிச்சிடலாம். அப்போ தான் நாளைக்கு காலையில் போட்டு முடியும். நாளைக்கு ஈவினிங்லாம் வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் இன் பண்ணவே இல்லைங்க கோயிலில். அப்புறம் அங்கேருந்து அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். 10-11 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம். அப்புறம் அம்மா வந்து சமைச்சு இப்போ தான் ஒரு 11 மணிக்கு அடுத்து தான் சாப்பிட்டோம். 11:30 ஆயிடுச்சு. சமைச்சு சாப்பிடும்போது 11:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு போச்சு. சரி இன்செர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எடிட்டிங் அப்புறம் காலையில் முடிச்சிடுவேன் டக்குன்னு. அதனால் முடிச்சிடலான்னு சொல்லிட்டுங்க. சரி கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் புதுசாக பார்க்குற இந்த மூஞ்சியை புதுசாக பார்க்குறீங்கன்னா எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி பண்ணுறேன், லாக் எப்படி பண்ணுறேங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இன்னொரு நல்ல வீடியோஸ் இருந்துச்சு. இத்தனை பேர் உங்களை SSK டாடா பாய்.